In Revelation 3 and verse 8, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் Jesus says, இயேசு சொல்கிறார், my child, even though you had little strength, என் அன்பு பிள்ளையே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் you have not denied me. நீ என்னை மறுதலிக்கவே இல்லை. You have kept my word. என் வசனத்தை நீ கைக்கொண்டாய். And so, ஆதலால் I am going to give you an open door. நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பேன். Yes, my friends, as we cling on to Jesus in this world of temptation. ஆம், என் அன்புக்குரிய நண்பர்களே, சோதனை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் இயேசுவை பற்றிக் கொள்ளும்போது, As you cling on to Jesus in this world of tribulation, உபத்திரவ பாடுகள் நிறைந்த இந்த உலகில் இயேசுவை நீங்கள் பற்றிக் கொள்ளுகையில், and say, I want only Jesus, எனக்கு இயேசு மாத்திரம்தான் வேண்டும் என்று சொல்லி, He will take me through. அவர் என்னை பத்திரமாய் கொண்டு செல்வார். And it is He whom I have to please in this இந்த world. உலகில் நான் அவரை மாத்திரம்தான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்வீர்களானால், Jesus will set an open door before you. இயேசு உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைப்பார். From today you will see it. இன்று முதல் நீங்கள் அதை காண்பீர்கள். Because John 10 and 9, Jesus says, ஏனென்றால் யோவான் 10:9 இயேசு சொல்லுகிறார், I am the door. நானே வாசல். I am the door. நானே வாசலாய் இருக்கிறேன். I am the door. நானே வாசல். I will open myself for you, my child. என் அன்பு பிள்ளையே, என்னையே உங்களுக்காக நான் திறந்து கொடுப்பேன். If you enter into me and enter by me, நீங்கள் எனக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள், என் மூலம் பிரவேசிப்பீர்கள், you will be saved. ரட்சிக்கப்படுவீர்கள். You will go in and out and find prosperity. நீங்கள் உள்ளும் புறம்பும் போய் மேய்ச்சலின் செழிப்பை கண்டடைவீர்கள். Yes, Jesus says, come to me. என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். I am the door. நானே வாசல். As you come into me, you'll be safe in this world. எனக்குள்ளே வரும்போது நீங்கள் உலகில் சுகபத்திரமாய் இருப்பீர்கள். The devil cannot touch you. பிசாசால் உங்களை தொட முடியாது. And you will have my prosperity, என்னுடைய செழிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். my provision. என்னுடைய வளமான போஷாக்கு உங்களுக்கு கிடைக்கும். Yes, that's the call Jesus gave. இதற்காகவே இயேசு உங்களை அழைக்கிறார். Yes, that's why in Galatians 2 and verse 20, அதனால் தான் கலாத்தியர் 2:20ஆம் வசனத்திலே, He loved us and gave Himself as a sacrifice for us on the cross. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சிலுவையில் நமக்காக தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். Yes, He suffered on the cross, ஆம், சிலுவையில் அவர் வெகு பாடுபட்டார். that we may become safe, நாம் பாதுகாப்பாய் இருக்கும்படி, we may have prosperity, நம்முடைய வாழ்வில் செழிப்பு இருக்கும்படி, and the power of the devil will be broken in our lives. நம்முடைய வாழ்க்கை மீது இருக்கும் பிசாசின் ஆதிக்கக்கூறு உடையும்படி. That's why the Bible says, in the name of Jesus every knee bows. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும். And Jesus said, in my name you will cast out devils. என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசு சொன்னார். Today you need the name of Jesus upon your heart, in your life. இன்று உங்கள் இருதயத்திலேயும் வாழ்க்கையிலேயும் இயேசுவின் திருநாமம் பொறிக்கப்படுவதே உங்கள் தேவையாகும். Then you will be saved. அப்பொழுது நீங்கள் சுகபத்திரமாய் இருப்பீர்கள். Then you will have prosperity. அப்பொழுது உங்கள் வாழ்வில் வளமும் செழிப்பும் உண்டாகும். Yes, that's what Jesus did. ஆம், இதைத்தான் இயேசு செய்தார். Jesus Christ rose up from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு He எழுந்தார். came back. அவர் மீண்டும் And He வந்தார். says, I died for you, உங்களுக்காக நான் மரித்தேன் but என்றார். I am alive evermore. ஆயிலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். I am alive evermore. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். I will be with you till the end of the world. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். End of your life. உங்கள் வாழ்வின் முடிவு பரியந்தமும் Jesus is alive to care for us. நம்மை விசாரித்து பராமரிப்பதற்காக இயேசு உயிரோடு The இருக்கிறார். one who loved us and gave Himself for us. அதற்காக அவர் நம் மீது அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக ஒப்புக் He கொடுத்தார். is alive to live in us. அவர் நமக்குள் வாசம் பண்ணும்படி உயிரோடு இருக்கிறார். He says, I will come into you and live in you, my child, and make you live. என் அன்பு பிள்ளையே, நான் உங்களுக்குள்ளே வந்து பிழைத்திருந்து உங்களையும் பிழைக்க வைப்பேன் என்று That's why சொல்கிறார். we say, according to Galatians 2:20, I will be crucified with Christ. அதனால் தான் கலாத்தியர் 2:20 படி நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன் என்று நாம் சொல்லுகிறோம். I don't want sin. எனக்கு பாவம் வேண்டவே வேண்டாம். I don't want the wickedness of the இந்த world. உலகத்தின் பொல்லாத துன்மார்க்கம் எனக்கு I வேண்டாம். am not going to give up Jesus for the tribulations of the world. இவ்வுலகத்தின் உபத்திரவ பாடுகளுக்காக நான் இயேசுவை விட்டு கொடுக்க I will be மாட்டேன். crucified with Jesus. இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன். Only Jesus. இயேசு மாத்திரம்தான். That's what is going to be your life. இதுவே உங்கள் வாழ்க்கையின் வசந்தமாய் He இருக்க போகிறது. opens the windows of heaven and pours the Holy Spirit upon us.
பரலோகத்தின் பலகணிகளை திறந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மீது Tonight ஊற்றுவார். the Holy Spirit will come upon you. இன்றிரவும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருவார். According to Acts 2:17. அப்போஸ்தலர் 2:17 In the last day I will pour my Holy Spirit upon all flesh. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour. நான் ஊற்றுவேன். I will pour. நான் ஊற்றுவேன். Without measure he says he will pour his spirit upon you. அளவில்லாமல் தம்முடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுவதாக அவர் வாக்களிக்கிறார். And you will prophesy. நீங்கள் தீர்க்கதரிசனம் You will உரைப்பீர்கள். prophesy his plan for your life and for others' lives. உங்கள் வாழ்வு பிறர் வாழ்வை குறித்த அவர் திட்டங்களை நீங்கள் தீர்க்கதரிசனமாய் உரைப்பீர்கள். And you will pray and God will do miracles through you. நீங்கள் ஜெபிப்பீர்கள், தேவன் உங்கள் மூலம் அற்புதங்களை And செய்வார். he will give you visions to grow in life and prosper. வளமான வாழ்வில் பெருகி செழிப்படையும் தரிசனங்களை உங்களுக்கு அவர் தருவார். How many of you want the Holy Spirit tonight? இன்றிரவும் உங்களில் எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும்? Show your hands to Jesus and say, pour your spirit upon me now, Lord. உங்கள் கரங்களை இயேசுவுக்கு நேராக உயர்த்தி காண்பித்து உம்முடைய ஆவியின் மீது இப்பொழுது ஊற்றும் கர்த்தாவே என்று சொல்லுங்கள். இயேசுப்பா, உமது பிள்ளைகளை நினைத்தரலாம் சுவாமி, நினைத்தரலாம். அவள் இழந்தவைகள், பிசாசு அழித்து போட்ட காரியங்கள் அனைத்தையும் திரும்ப உயிர் பெற வையும் அப்பா. அனைவரும் உறவிலே அனைவரும் உயிர் பெற்று திரும்ப வரட்டும். வேலைகள் எல்லாம் வரட்டும். குழந்தை உருவாகட்டும். வீடு உருவாகட்டும். வாழ்க்கையிலே சமாதானம் உருவாகட்டும். ஆசீர்வாதங்களை எல்லாம் அது பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தினாலே வைக்கிறேன் அப்பா. நீர் அதை உறுதிப்படுத்தும் அப்பா, உறுதிப்படுத்தும். கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது. மருதவல்லி என்ற ஒருவருடைய பெயரை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீதும் இறங்குகிறது. எனக்கு அதிகம் படிக்கவில்லையே, எனக்கு இன்னும் உயர ஆர்வமாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று தடுமாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார், வழியை திறக்கிறார். உங்களை வாழ்க்கையிலே உயர விடாமல் தவிக்க வைத்த மக்களை, பிசாசுகளை ஆண்டவர் துரத்துகிறார். யாவர் முன்பதாகவும் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள். அவருடைய வெளிச்சம் உங்களை நிரப்புகிறது. அழகாக பாடும் ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். சரோஜினி, உங்களுக்கு எவ்வளோ வாசல்கள் திறந்தது, ஆனாலும் இப்பொழுது நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு பரிசுத்த வாழ்க்கையாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்தமாகும்படி ஒப்புக்கொடுங்கள். அவருடைய ஜீவன் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது, உங்களை மகிழச் செய்கிறது, புது வாழ்க்கையை கொடுக்கிறது. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ராஜாத்தி ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், நான் என்ன செய்வேன் என்று தடுமாறும் ராஜாத்தி, ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சுகமாய் கொண்டு வருவார். நீடித்த ஆயுளை கொடுப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைத்து உயர்த்தி மகிழச் செய்வார். அருமையாக ஆண்டவரை கனம் பண்ணுவீர்கள். இந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் மது காலில் விழுந்து பயபக்தியோடு மது பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன். அதை உறுதிப்படுத்தி செழிப்புள்ள காலங்களை அவர்களுக்கு நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.